இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு கூட எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு முடிவை வேண்டும் என்று தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது அவர்களுடைய கூக்குரலையும் அவர்களுடைய கண்ணீரையும் கண்டு தேவன் அவர்களுக்கு இறங்கினார். அவர்களுடைய கட்டுக்களை அறுத்து அவர்களுடைய நுகங்களை எல்லாம் முறித்து தேவன் சமாதானத்துடன் தேவனை ஆராதிக்கும்படியாக மோசேயை கொண்டு வழி நடத்தினார். அதே போல பார்த்தீங்கன்னா அவங்க சமாதானத்தோட வந்து தேவனை ஆராதித்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க என்னென்ன காரியத்தை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, குடும்பத்துல பிள்ளைகளை குறித்துதான காரியத்தை குறித்து நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, இல்ல குடும்ப ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, பிள்ளைகளுடைய திருமண காரியம் வேலை காரியமாக குறித்து நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அவர் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் அவர் நினைவாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கென்று ஒரு நாளும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவை எல்லாமே சமாதானத்துடன் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். நீங்க ஒரு நாளும் அதை குறித்து கலங்கவே தேவையில்லை. அதை குறித்து நீங்க ஒரு நாளும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்க செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுத்து அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த காரியத்துக்காக நம்ம செபிக்கலாமா? நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஐயா. பரிசுத்தரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. வல்லவராய் நீர் இருக்கிறீர ராஜா. அது தீமைக்கல்லன்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதே, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது ராஜா. அப்பா, எங்களுடைய நினைவுகளை எல்லாம் நீர் நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்ப இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அப்ப என்னென்ன காரியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களோ அந்த காரியத்துல எல்லாம் தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியா உங்களுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறையா. ஆளுகை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.